நீங்க பாத்துருக்குது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பெரிய குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ என் கையில பாத்தீங்கன்னா 3 கிலோ ஃபிஷ் இருக்கு. இந்த ஃபிஷ்ஷை தான் கிரில்டு ஃபிஷ்ஷா நம்ம செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா கெண்டை மீன் நினைக்கிறேன். சோ இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறோம். ஆக்சுவலா நான்வெஜ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சமைக்க போறோம். சோ இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி गाइस உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கா? கேம்ப்லின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதுல இந்தியாவிலே 1-to-1 பிரைவேட் இங்கிலீஷ் கிளாसेस ப்ரொவைட் பண்றாங்க. இதுல USA, கனடா, UK இது போல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து டியூட்டர்ஸ் இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், எழுத தெரியும், ஆனா இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வேரியஸ் கோர்சஸ் இருக்கு, லைக் பிசினஸ் இங்கிலீஷ், IELTS, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது போல நிறைய இருக்கு. இதுல இருந்து நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க, சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க, எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம உங்களோட வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருப்பாங்க. गाइस இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கர் கிட்ட பேசலாமா? Hello. I am Dhanaraj. Dhanaraj. Okay, nice to meet you, Dhanaraj. I'm Ryan. What's your name? Ryan. Ryan. Okay, fine. Nice name. I am from India, South India, Pondicherry. Oh, great. Yeah. Where you are from? I'm from America, but I'm living in super. Thailand now. Okay, super. Did you visited Pondicherry? No, I haven't. Okay. I would like to visit India, but I have never been there. Okay, fine. Bro, actually, I have one YouTube channel. Can I put this video on YouTube? Sure. Yeah. Sure. Thank you so much. Yeah, no problem at all. One small request. Can you say Vanakkam? It's Tamil language. It's meaning for in English in welcome. Okay, say again. Vanakkam. Vanakkam. Wow, super. You said correctly, bro. If you come to India, definitely you can contact me. Okay, all right. That sounds great. गाइस நம்ம எப்படி பேசணும் நீங்க பாத்துந்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இங்கிலீஷ்ல தப்பா பேசி கலாய் வாங்குறதை விட இதுல நீங்க இங்கிலீஷ்ல தப்பா பேசி நல்லா கத்துக்கலாம். கேம்ப்லில அக்னி தமிழ் கோட யூஸ் பண்ணீங்கன்னா 3 மந்த் பிளான்ல 22% உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும். சோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கேம்ப்லி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் கூட 1-to-1 பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகிறது இல்ல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த பெரிய ஃபிஷ்ஷை எப்படி கில்டு ஃபிஷ்ஷா ஆக்குறது நம்ம பார்க்கலாம். கூடவே நான் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மீனோட செதில்லாம் எடுக்கலாம். இந்த செதில் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் நம்ம இப்படி பண்ணனா அழகா வெளில வரும். வருது உயிரோட வந்து என்னப்பா உயிரை வாங்குறீங்கன்னு சொல்ல போது செத்துட்ட பிறகும் ஏன்டா என் உயிரை எடுத்துக்கிறேன், எடுக்க முடியலடா, கஷ்டமா இருக்குடா. ஸோ गाइस நெக்ஸ்ட் நாம இந்த மீனோட செதில் இருக்கு பாத்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம சாப்பிட போறது இல்ல. இன்னும் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இது எடுக்கணும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற செதுலையும் எடுக்கணும். गाइस ஆக்சுவலா வில்லேஜ் குக்கிங் சேனல் பாக்குறப்ப அந்த தாத்தா அந்த அண்ணங்கலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செய்வாங்க. பாக்குறதுக்கு ஈஸியா செய்யற மாதிரி இருக்கும். அதை நாம செய்யறப்பதான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். அப்பா ஓகே गाइस, எப்படியோ செத்த மீனே திரும்பி சாவடிச்சு எப்படியோ என்னமோ பண்ணி அது மேல இருக்கிற செதுலாம் எடுத்துட்டேன். எப்படிதான் வீட்டுல இருக்க பெண்கள்லாம் செம ஈஸியா செஞ்சு முடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குலாம் ஒரு குமுடு போடணும். இப்போ நம்ம இந்த மீன்ல இருக்க அந்த குடலை கட் பண்ணி வெளியில எடுத்து தூக்கி போட்டுடலாம். இறங்கிச்சுரா செமையா வருது. இந்த இடத்துல இரும்பு இருக்கு, எலும்பு இருக்கு போல. ஓப்பன் பண்ணலாம். நாத்து அடிக்குதுடா. என்ன கருமத்தை தின்னு தொலைச்சிட்டோம். செமையா நாத்து அடிக்குதுங்க. இதெல்லாம் வீடியோல சொல்லவே இல்லை போல அவங்க. நல்லாவே இல்லை. ஏன்னா இதான் ஜவுத்தல் கவர் மாதிரி வருது. ஸோ गाइस இப்போ நம்ம மீனோட இந்த வாயை எடுக்கலாம். ஸோ गाइस இப்போ நம்ம இந்த மீன்ல இருக்க வேஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மீனை கழுவணும். வாங்க நம்ம போயிட்டு கழுவலாம். गाइस ஒன்ஸ் நம்ம மீன்ல எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீனை வந்துட்டு நம்ம சைஸ் பண்ணணும். இது ஃபுல்லாவே மீனோட அந்த ஃப்ளஷ் தான்.
1. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம இந்த மீனில் மொத்தம் ஒரு 8-9 கிட்ட போட்டிருப்போம். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் வெட்டு போடுறப்ப ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ உங்களோட கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வச்சிருக்கிற கத்தி இப்போ எல்லா கத்தியுமே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை. ஸோ அதனால தான் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அதே போல் இதை நீங்கள் கட் பண்ணுறப்போ மீனில் பார்த்தீங்கன்னா மிடிலாக பெரிய முள் இருக்கும். அந்த முள் தொடுற வரைக்கும் நீங்கள் இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்க. அப்போதான் இந்த மீனில் ஃபுல்லாக தடவுற மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளார போகும். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம இந்த மீன்ல 2 பக்கமும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு, இந்த பக்கமும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம இந்த மீனை வந்துட்டு திரும்பி கழுவணும். அதாவது கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லுப்பை மேல நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. அப்பதான் மீன் பாத்தீங்கன்னா நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அதுக்கப்புறம் சமைச்சு நம்ம சாப்பிட்டாதான் டேஸ்டா இருப்பாரு. எங்க கிட்ட குண்டானுக்குலாம் பட்ஜெட் இல்லப்பா. ஸோ அதனால தான் வந்துட்டு தட்டு இந்த மாதிரி தட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போதான் மீனில் இருக்க அந்த இன்னும் கொஞ்சம் சதில் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். குடலுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா கல் உப்பை இந்த மாதிரி லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சிருங்க. ஸோ இதனால் உப்புலாம் கறிக்கும் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உப்பு கறிக்காது. ஏன்னா நம்ம இது இன்னும் ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவுவோம். ஸோ அதனால் இதில் இருக்க கல் உப்பு அந்த இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவே தடவுவோம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம 2 மணி நேரம் கழிச்சு இந்த மீனை வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக கழுவியாச்சு. உள்ளார இருக்க வேஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு மசாலா தடவி வேக வைக்கிறது மட்டும் தான் வேலை. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மீனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாம். ஸோ காய்ஸ் மசாலாக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சில்லி பவுடர் போடணும். சில்லி பவுடரை நீங்கள் அதிகமாக கொட்டாதீங்க, கொஞ்சோண்டு கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இந்த சில்லி பவுடரோட ரொம்ப கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் நம்ம எதுக்கு போடுறோம்னா மீனோட அந்த கவுச்ச வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நீங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பெப்பரை போட்டுக்கணும். பெப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு சுவையை தரக்கூடியது. ஸோ அதனால பெப்பர் கண்டிப்பா இருக்கக்கூடிய பொருள். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா மீனுக்கு அந்த மொருகலா தரும். அது மட்டும் இல்லாம நம்ம மீன்ல வந்துட்டு மசாலா தருறப்ப அந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இப்போ நீங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டீங்கன்னா அந்த புளி தண்ணிலாம் நம்ம ஊற்றவே தேவையில்ல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லைட்டா புளி இருக்கும். அதனால நீங்க இந்த பவுடர் மட்டும் போட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம எலுமிச்சை பழத்தை பூஞ்சி விட்டுக்கலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். ஸோ நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலே இல்லை வந்துட்டு நல்லெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். அதுவும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மசாலா கலக்கிறதுல ஒரே ஒரு மெயினான பொருளை விட்டுட்டோம். என்னன்னா வீட்டில் எல்லாராமும் பண்ணுற தப்பு தான் நானும் பண்ணியிருக்கேன். சால்ட் உப்பை விட்டுட்டேங்க. சரி ஓகே, சால்ட் உப்பை தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மசாலாவை இந்த மீனில் அப்படியே தடவணும். ஐயா மீன் ஃபுல்லாகவே தடவணும். அதே போல் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் கூட மசாலா நல்லா போயிட்டு ஊறுற மாதிரி நல்லா பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பக்கமும் தடவிக்கலாம். அப்படி வந்துடா தலையில் இருக்காதுடா அப்படியும். ஸோ இப்போ நம்ம தடவுன மாதிரியே மீனுக்கு உள்ளாரே நம்ம தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா பார்த்தீங்கன்னா ஊறி சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மீனில் பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா தடவியாச்சு. குடலில் எல்லா இடத்துலையும் தடவியாச்சு. அதே போல் கொஞ்சம் மசாலா வீணாக போயிடுச்சு. கையும் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அந்த டைமில் போயிட்டு அடுப்பை ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம கிரில்டு ஃபிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான அடுப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். எப்பா ஸோ காய்ஸ் அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக கல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கல், இன்னொரு கல்லுப்பா, 2 கல்லையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம கம்பி எடுத்துக்கணும். இந்த கம்பி மேலே தான் நம்ம ஃபிஷ்ஷை வைக்க போகிறோம். இந்த கம்பி கடியில் தான் நம்ம நெருப்பு வைக்க போகிறோம். ஸோ கம்பியை நம்ம இந்த 2 கல்லுக்கு மேலேயும் இப்படி வச்சுக்கலாம். காய்ஸ் இப்போ நம்ம நெருப்பை உண்டாக்குறதுக்காக ஃபஸ்ட்டு சார்கோல், அதாவது கறி கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ
ஸோ அந்த கல்லை கொட்டிக்கலாம். இது நாங்கள் போயிட்டு ஒரு கரையிலேருந்து பொடிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் மட்டை இந்த மாதிரி பனை மட்டை எல்லாத்தையும் நாங்கள் இதில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான நெருப்பு அதிகமாக உண்டாக்குறதுக்கு கற்பூரம் தேவைப்படும். ஸோ கற்பூரத்தை இதில் நம்ம போட்டு நெருப்பை ஃபர்ஸ்ட் உண்டாக்கலாம். நம்ம எப்பயுமே பட்டாசு வெடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதை நம்ம வச்சு நெருப்பை உண்டாக்கலாம். ஓகே கைஸ், எப்படியும் நம்மளோட அடுப்புல இருந்து நிறைய ஃபயர் வர வச்சாச்சு. ஆனா இருட்டும் வந்துருச்சுங்க. அதே போல நம்மளோட அடுப்பு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சின்னதா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நிறைய கல்லுலாம் வச்சு கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டோம். அதே போல நம்ம மீனோட வெயிட் வந்துட்டு 3 கிலோல. சோ இது வந்துட்டு தாங்கணும், இந்த கம்பி தாங்கணும்ன்றதுக்காக மேல 2 பக்கமும் கல்லு வச்சாச்சு. இப்போ நம்ம நம்மளோட மசாலா தடவை மீனை இதுக்கு மேல வைக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட மீன்ல மசாலா பாத்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு இருக்கும். இந்த நேரத்துல இதை நம்ம வறுத்து வேக வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும். இப்படியே நம்மளோட மீனை அந்த நெருப்புக்கு மேல வச்சா அக்காக்கா புட்டுக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம அலுமினியம் ஃபாயிலை யூஸ் பண்ணி இந்த மீனை சுற்றி அப்படியே கட்டிக்கலாம். அந்த பக்கம் கையெடு. ஸோ இப்போ நான் சுற்றுற மாதிரியே அலுமினியம் ஃபாயிலை நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பண்ணிடுங்கப்பா. இப்போ நம்மளோட மீனில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயிலை ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம மீனை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வேக வைக்கலாம். ஆனால் நம்ம திருப்பி போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக கட்டு கம்பி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துலையும் கட்டிக்க போகிறேன், அதே போல் இந்த இடத்துலையும் கட்டிக்க போகிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்மளோட மீன் அப்படியே ஃபயர் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் அந்த நெருப்பில் வைக்கலாம். ஃபயர் பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியுது. எம்மா நல்லா இருக்குதுடா. நான் இங்கே உட்காந்துருக்காரு. நான் நினைச்ச மாதிரியே இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா தாங்கலை. கல் அந்த மீனுக்கு மேலே விழுந்துடும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஆத்திர அவசரத்துக்கு க்ளவுஸ் எடுத்துன்னு வந்தேன். அதை வச்சு அப்படியே தள்ளி விட்டுடலாம். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் வெந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கமும் நம்ம வேக வைக்கணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மீனை வந்துட்டு திருப்பி போடணும். ஸோ அந்த டைமை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் மீன் காஞ்சி போன பனை மாட்டியை எடுத்துன்னு வந்து இதுக்கு மேலே வைக்கிறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். மீன் நல்லா வெந்துன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொழுந்து விட்டு எரியுது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா வெந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே தெரியும் மீன் அந்த அலுமினியம் ஃபாயில் குள்ளார. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் வந்துட்டு 2 பக்கமும் நல்லா வெந்திருக்குமா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அதனால என்னோட மன திருப்திக்காக நான் இந்த மீனை ஒரே ஒரு வாட்டி நான் திருப்பி போட்டுக்கிறேன். செமையாக சுடும். எனக்கு தெரிஞ்சு நல்லா டேஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரே ஒரு ஃபெயிலியரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால் எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு தீஞ்சிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இது ஹீட் ஆகிட்ட பிறகு நான் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் கழிச்சு நம்மளோட மீனை வந்து இப்போ பார்த்தோம். ஸோ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி பார்க்கலாம். ஸோ தூக்கி பார்த்தோன்னே இது கொஞ்சம் வளரலாம், ஏன்னா இதுலேருந்து அந்த டெஸ்ட்லாம் வரும். ஸோ இப்போ டெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனை வருது. இது வாசனை செமையா அடிக்குதுடா, வேற லெவல்ல இருக்குடா. இப்படியே இருந்தாலே இதுல இருந்து வாசனை நல்லா அடிக்குது. பார்பிக்யூ வாசனை அடிக்குது. இப்போ நாம இந்த மீன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நம்மளோட இங்க இருக்கிற பாத்தீங்களா இலையில வச்சு ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மீன்ல சுத்தி கம்பி கட்டணும்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இந்த கம்பி எடுத்துன்னு போயிருந்தா காயலாங்கடத்துக்கு போறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ கம்பி எடுத்து வைங்க பத்திரமா. ஸோ இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் சுடல, கொஞ்சம் தான் சுடுது. அப்பா செம சுடுதுங்க. இப்போதான் செம சுடுது. அதே போல் புகை வருது. கரெக்டாக சொன்னேன்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தீண்டிட்டு இருக்கு. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸோ செம சுடுதுடா. அப்பா செம சுடுறா. ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். இந்த வீடியோ மட்டும் நான் ஃபோனில் எடுக்கிறேன், ஏன்னா கேமராவில் இதுக்கு முன்னாடி எடுத்த வரைக்கும் கேமராவில் எடுத்தேன், பவர் தீர்ந்துருச்சு. ஸோ செம்மையாக வெந்திருக்கு. அதே போல் செம்மையாக சுடுதுங்க. மசாலா அதிகமாக போட்டானுங்கடா. இந்த இடத்துல பாரு, இந்த சைடு மட்டும் வேகல. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஹீட் நல்லா வச்சிருந்துருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இருட்டானதுனால நாங்கள் உடனே எடுத்துட்டோம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெந்திருக்கு. அதே போல் அந்த அளவுக்குலாம் தீஞ்சு போயில, கடையில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த மீனோட இந்த பகுதியில் மட்டும் புடலாம். செமையாக சுடுதுரு. அப்போ செமையாக வெந்திருக்கு. அப்பா செமையாக வெந்திருக்குங்க. ஸோ இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பஞ்சு போல செம்மையா வெந்திருக்குங்க. அதே போல அந்த மசாலாவோட வாசனை வேற லெவலில் அடிக்குது. மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இன்னும் ஃபுல்லா வேவலன்னு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனா இப்போ வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. நைட் 8:15. ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இங்கேருந்து எங்க வீட்டுக்கு போக 15 கிலோமீட்டர். ஸோ அதனால தான் நாங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு 9 மணிக்காச்சும் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நிறைய இடத்துல லாக்டவுன் வேறு போட்டிருக்காங்க. நாங்கள் பாண்டிச்சேரி ஆனால் இல்லை. ஸோ ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு சீக்கிரமா போய் ஆகணும்ல. வேற லெவலில் வெந்திருக்கு.
மசாலாவோட டேஸ்ட் நல்லா தெரியுதுங்க. இந்த தோல்ல இருக்க மசாலாவோட டேஸ்ட் கிட்ட இந்த தோல்ல மசாலா டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது நல்லா தெரியுதுங்க. இப்ப நான் சாப்பிட்றேன். நீங்க இது மாதிரி உங்க வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க गाइस. இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா வேகலன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ இந்த சைடுல இருந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். வெந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் கண்ணாட பார்த்து சொல்லியிருந்தேன். எவ்வளவு பெரிய முள்ளு பாருங்க. ஸோ கண்ணாட பார்த்து சொல்றத நம்ப கூடாதுல்ல. ஸோ இந்த சைடு இருக்கிறத மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படியே. ஸோ இந்த சைடு நான் பார்த்தா வேவலன்னு நினைச்சானா புட்ட உடனே அழகா புட்டுன்னு வருது. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா வெந்திருக்குங்க. வேகலன்னு நான் கண்ணால பார்த்து முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம்னா நான் மசாலா உள்ளால அதிகமா தடவிட்டேன். அதனால அந்த சைடு மட்டும் அது ஆக்சுவலா வெந்து இருக்கு. மசாலா அதிகமா இருக்கிறதுனால மசாலா மட்டும் அந்த கருப்பான மாதிரி தெரியல. இப்ப நான் மட்டும் இல்ல, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட்டு அவனுங்களும் சொல்லுவாங்க. சரி ஓகே, நம்மளோட சாமு, நம்மளோட அசோக், அதுக்கப்புறம் ராமு, அதுக்கப்புறம் அசோக்கோட தம்பி இருக்கான். சரி ஓகே, இவனுங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பாருங்கடா, எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா வெந்திருக்குப்பா, செமையா வந்திருக்கு. மசாலாவும் செமையா போட்டுனோம். மசாலா ஆமா, மசாலா தான் ஹைலைட்டே இதுல. நல்லா இருக்குடா, உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. இதுல நம்ம அதே போல புளிப்பு தண்ணி புளிப்பு தண்ணி ஊத்தல. நம்ம அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு போட்டதுனால அந்த புளிப்பு பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுது. அதனாலவே இந்த மீன் வந்துட்டு நல்லா இருக்கு. இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா புளிப்பு தன்மை வந்து லைட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ஊறி இருக்குது. நல்லா அந்த மீனோட போய் நல்லா அமைஞ்சு இருக்குது. செம்மையான டேஸ்ட் இருக்குது. சூப்பரா மீன் நல்லா பண்ணு மாதிரி இருந்துக்குதுங்க. புகை அப்படியே வருது பாத்தி, அழகா தெரியுது. 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு பண்ணது வேஸ்ட்னு நினைச்சோம். அது நல்லா தான் இருக்குது. கடியில பண்ணு மாதிரி இது அப்படியே. மசாலா தான் சூப்பரா இருக்கு. गाइस, இப்போ நம்ம சாஸ் எடுத்துன்னு வந்தாச்சு. ஆனா லெமன் இதுல புழிஞ்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். லெமன் இந்த இருட்டுல எங்க போய் தேறதுன்னு தெரியல. டைம் வர ஆயிட்டே இருக்கு. சோ அதனால கொஞ்சம் சாஸ் ஊத்தி சாப்பிட்டு இதுல வந்துட்டு அந்த பேர் என்னது, தக்காளி, அந்த தக்காளி, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா அவங்களுக்கு அழகா காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நாங்க காட்டுக்குள்ள வந்ததுனால அந்த மாதிரி காமிக்க முடியல. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மத்தபடி மீன்லாம் நல்லா தாங்க இருக்கு. இங்க சொட்டி சாப்பிடணும்டா. சாஸ் ஊத்தி சாப்பிட்டாலும் செம டேஸ்டா இருக்குங்க. சாஸ் ஊத்தி சாப்பிட்டா எனக்கு பிரெட் மாதிரி இருக்குடா, பிரெட் ஃபீல் வருது. அதுக்குள்ள நம்மளோட பசங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்க மீன் அப்படியே காலி பண்ணிட்டானுங்க. இன்னொரு பக்கம் மீன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ள காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்றோம் எல்லாமே கரெக்டா இருக்குது. மசாலாவோட டேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மசாலா டேஸ்ட், இஞ்சி பூண்டு ரைமிங்டா. என்னடா டேய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனோட வால் பாத்தீங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடுச்சு, கருகிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல விட்டா இவனுக்கு சாப்பிட்டுனே இருப்பாங்க. இதுக்கப்புறம் நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். அதுவும் இல்லாம வீடியோட நிமிஷம் பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டே இருக்கும். நீங்க இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சு பாருங்க. இது அக்னி தமிழ் சேனல்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். நிறைய பேர் குக்கிங் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷா வாங்கி குக்கிங்கா பண்ணேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் மறக்காம அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. நான் எஃபர்ட் போடுறேன். சோ அதனால டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க பிடிக்கலனா. டிஸ்லைக்கும் பண்ணாதீங்க. அழகா இருக்கு மீன். ரிப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதோட டாக் பே ஷோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாய் வேற அழுகுதுடா, எனக்கு பயமா இருக்குடா. என்னடா நாய் கத்துது? ஏய் காசு தான் இருக்குடா, கொத்து. இவர நாய் அழுவுறது பார்த்து பயப்படுறா. சரி ஓகே, நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.